ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த ஞாயிறு மாலை ஆராதனைக்கு வரவேற்கிறேன். தொடர்ந்து ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் வாரம் ஆன்லைன் மூலமாய் சந்திப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். அதை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அநேகருக்கு கிடைக்கப்பெறாத பெரிய வாய்ப்பை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தந்து அவர் சமூகத்தில் அவருடைய பிள்ளைகளாய் கூடி அவரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். எப்பொழுதுமே ஆண்டவர் சமூகத்தில் நாம் கடந்து வரும்பொழுது கர்த்தர் செய்த நன்மைகளை மனதிலே வைத்து அவருக்கு நன்றி செலுத்தி அவர் நாமத்தை போற்றி துதித்து பாடி அவரை ஆராதிக்கிற நோக்கத்தோடு கூட நம்ம வர வேண்டும். அதன் அடிப்படையில் இன்றைக்கும் மாலை வேளையில் பரிசுத்தமான ஒரு தெய்வமை, எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை உடையவரை நாம் போற்றி ஆராதிக்க கடந்து வந்திருக்கிறோம். அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு கடந்து வரும்படியாய் நம்மோடு கூட ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்தினால இடைப்படும்படியாய் அடிமைத்தனத்தின் வீடாகி எகிப்து தேசத்தில் இருந்து கானானுக்கு அழைத்து செல்கிற பயணத்தை தொடர்ந்து நாம் படித்து வருகிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படும்படியாய் பரிசுத்தத்தை குறித்து, ஆண்டவருடைய பிரசன்னத்தை குறித்து, அவருடைய மகிமையை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க வருகிறோம். நம்மோடு கூட ஆண்டவர் பிரத்யேகமாக இடைப்படும்படியாய் நம் ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? தேங்க்யூ ஜீசஸ். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் ஆண்டவரே, நம்முடைய பிரசன்னத்தை எங்களுக்கு தரும்படியாய் இந்த ஆராதனையில் எங்களோடு கூட கர்த்தரை இடைப்படும்படியாய் ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம்பா. ஆண்டவரே, நாங்கள் மாசுடையவர்கள், நாங்கள் அசுத்தமானவர்கள், பாவங்களை செய்கிறவர்கள். ஆனாலும் உங்களுடைய குமாரனாகிய இயேசுவின் இரத்தத்தினாலே எங்களை கழுவி எங்களை சுத்திகரித்து உங்களுடைய சமூகத்தில் ஆசாரியர்களாகவும் உம்முடைய ஜனமாகவும் ராஜாக்களாயும் ஆண்டவரே நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நல்ல மாலை வேளையிலும் எங்களோடு கூட நீர் இடைப்படும்படியாய் வார்த்தைகள் எங்களோடு கூட கடந்து வரும்படியாக நாங்கள் தியானிக்கிற வேத பகுதி, நாங்கள் பாடுகிற பாடல், ஏறெடுக்கிற ஜெபம் எல்லாவற்றிலும் உடைய கிருபை கூட இருந்து எங்களை நடத்தும்படியாய் உடைய திரு சமூகத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, என்னையும் கிறிஸ்தையும் ஆண்டவரே போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுகிற ஆகாஷையும் உடைய சமூகத்தில் நாங்கள் தருகிறோம். கர்த்தர் எங்களை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் உம்முடைய நாம மாத்திரம் உயர்த்தப்படும்படியாய் நீர் கிருபை தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே ஆண்டவர் சமூகத்தில் நம்ம வரும்பொழுது பாடல்களை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறது உண்டு. இந்த பாடல்கள் நம்மையும் ஆண்டவரையும் கனெக்ட் பண்ணும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இமோஷன்ஸோடு கூட ஆண்டவரே உம்மை ஆராதிக்க, உம்மை உயர்த்த நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி நம் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுவோம். முதலாவது பாடல் நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போதா.
பிரகாசா, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போதா, துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போதா, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, துங்கன் இயேசுவை பரிசுத்தரே, எங்கள் தேவனை தரிசிக்கவே, துங்கன் இயேசுவை பரிசுத்தரே, எங்கள் தேவனை தரிசிக்கவே, துதிகளுடன் கவிகளுடன் தூய தூயனை நெருங்கிடுவோம், துதிகளுடன் கவிகளுடன் தூய தூயனை நெருங்கிடுவோம், நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, கல்லும் மண்ணும் எம் கடவுளல்ல, கையின் சித்திரம் தெய்வம் அல்ல, கல்லும் மண்ணும் எம் கடவுளல்ல, கையின் சித்திரம் தெய்வம் அல்ல, ஆவியோடும் உண்மையோடும் ஆதிதேவனை வணங்கிடுவோம், ஆவியோடும் உண்மையோடும் ஆதிதேவனை வணங்கிடுவோம், நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, பொன் பொருள்களும் அழிந்திடுமே, மண்ணின் மாயையும் மறைந்திடுமே, பொன் பொருள்களும் அழிந்திடுமே, மண்ணின் மாயையும் மறைந்திடுமே, இதிலும் விலை பெரும் பொருளே, இயேசு ஆண்டவர் திருவருளே, இதிலும் விலை பெரும் பொருளே, இயேசு ஆண்டவர் திருவருளே, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, தேவமைந்தனாய் அவதரித்தார், பாவ சோதனை மடங்கடித்தார், தேவமைந்தனாய் அவதரித்தார், பாவ சோதனை மடங்கடித்தார், மனிதனுக்காய் உயிர் கொடுத்தார், மாளும் மாந்தரை மீட்டெடுத்தார், மனிதனுக்காய் உயிர் கொடுத்தார், மாளும் மாந்தரை மீட்டெடுத்தார், நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, கொந்தளித்திடும் அலைகளையும் கால் மிதித்திடும் கர்த்தரவர், கொந்தளித்திடும் அலைகளையும் கால் மிதித்திடும் கர்த்தரவர், அடங்கிடுமே அடக்கிடவே, அக்கறை நாமும் சேர்ந்திடவே, அடங்கிடுமே அதட்டிடவே, அக்கறை நாமும் சேர்ந்திடவே, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, ஜீவன் தந்தவர் மரித்தெழுந்தார், ஜீவதேவனே உயிர்த்தெழுந்தார், ஜீவன் தந்தவர் மரித்தெழுந்தார், ஜீவதேவனே உயிர்த்தெழுந்தார், மறுபடியும் வருவேன் என்றார்,
சந்தோஷ நாள் நெருங்கிடுதே, மறுபடியும் வருவேன் என்றார். சந்தோஷ நாள் நெருங்கிடுதே, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போதா, துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போதா, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. இந்த பாடலுடைய ஒரு சில வரிகள் இப்படி சொல்கிறது: கொந்தளித்திடும் அலைகளையும் கால் மிதிக்கின்ற கர்த்தர் அவர், அடங்கிடுமே அகற்றிடவே, அக்கறை நாமும் சேர்ந்திடவே. நம்முடைய வாழ்க்கையில அலைகள் கொந்தளிக்கிறது மாதிரி இருக்கலாம், ஆனால் அந்த அலைகளின் மேலே நடந்து வந்து அவைகளை கால் மிதிக்கிற கர்த்தர் நமக்கு உண்டு. பொன் பொருள்களும் அழிந்திடுமே, மண்ணின் மாயையும் மறைந்திடுமே, இதினும் விலை பெரும் பொருளே இயேசு ஆண்டவர் திருவருளே. எல்லாம் நம்ம விட்டு ஒரு நாள் நீங்கி போகும், எல்லாம் ஒரு நாள் நம்மை விட்டு மறைந்து மாண்டு போகும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய திருவருள் அப்படின்னு சொன்னால் அவருடைய கிருபை, அது எல்லாவற்றை காட்டிலும் பெரியது. Because of His grace we are sustaining, because of His grace we are surviving. 2 சரணங்களை நம்ம திரும்பி பாடுவோமா? பொன் பொருள்களும் அழிந்திடுமே, மண்ணும் மாயையும் மறைந்திடுமே, பொன் பொருள்களும் அழிந்திடுமே, மண்ணும் மாயையும் மறைந்திடுமே, இதினும் விலை பெரும் பொருளே இயேசு ஆண்டவர் திருவருளே, இதினும் விலை பெரும் பொருளே இயேசு ஆண்டவர் திருவருளே, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போதா, துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போதா, கொந்தளித்திடும் அலைகளையும் கால் மிதித்திடும் கர்த்தரவர், கொந்தளிக்கும் அலைகளையும் கால் மிதிக்கும் கர்த்தரவர், அடங்கிடுமே அகற்றிடவே, அக்கறை நாமும் சேர்ந்திடவே, அடங்கிடுமே அகற்றிடவே, அக்கறை நாமும் சேர்ந்திடவே, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போதா, 10,000 ஆண்டுகள் போதா, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. ஹல்லேலூயா! அவருக்கு நிகரில்லை, அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. ஜீசஸ் அவர் பரிசுத்தமான ஆண்டவர், பரலோகத்தில் ஓயாம அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று தேவ பிள்ளைகள் அவரை போற்றி பாடுகிறார்கள். பரிசுத்தவான்கள் அவரை போற்றுகிறார்கள், தேவ தூதர்கள் அவரை போற்றி பாடுகிறார்கள், அவரை துதிக்கிறார்கள். இந்த பூமியில உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் அந்த ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறார். ரொம்ப அழகான அருமையான பழைய பாடல் இது.
பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, ரூபியே, வேளையில் அடியார் நெஞ்சம் வரீரோ. சேர்ந்து பாடுவோமா? கைகளை தட்டு. சேர்ந்து எல்லோரும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அடியார் நெஞ்சம் வாரீரோ ஆரூபியே. ஓ ஜீசஸ், உமக்கே மகிமை. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே, வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. ஆரூபியே, இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. பொல்லாதோர் கூட செய்திடார், நற்பீதானலம் அருள்வார். பொல்லாதோர் கூட செய்திடார், நற்பீதானலம் அருள்வார். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே, வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. ஆரூபியே, வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே, வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. வாரீரோ, ஆரூபியே, வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. பாரும் தந்தையே, எந்த உள்ளத்தை யாரும் காணா உள்ள அலங்கோலத்தை. பாரும் தந்தையே, என்னுடைய உள்ளத்தை யாரும் காணக்கூடாது இருக்கிற உள்ள அலங்கோலத்தை மனம் நொந்து மருளுகிறேன். பரிசுத்தம் கெஞ்சுகிறேன், மனம் நொந்து மருளுகிறேன். பரிசுத்தம் கெஞ்சுகிறேன், பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே, வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. ஆரூபியே, வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. என் ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். என் ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே,
நெஞ்சம் வாரீரோ ஆரூபியே இவ்வேளையில் அடிய நெஞ்சம் வாரீரோ பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே ஆரூபியே வேளையில் அடிய நெஞ்சம் வாரீரோ வாரீரோ ஆரூபியே இவ்வேளையில் அடிய நெஞ்சம் வாரீரோ ஆரூபியே ஆரூபியே இவ்வேளையில் அடிய நெஞ்சம் வாரீரோ வாரீரோ ஆரூபியே இவ்வேளையில் அடியா நெஞ்சம் வாரீரோ வாரீரோ ஆரூபியே வேளையில் ஆடியார் நெஞ்சம் வாரீரோ. ஆண்டவர் சமூகத்தில் நாம் வர வேண்டும் என்று சொன்னால் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியா என்னன்னு சொன்னால் we have to be holy. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனையும் தேவனை தரிசிக்க முடியாது. ஜீசஸ். அப்ப நான் பரிசுத்தராய் இருக்கிறதுனால நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் சொல்றாரு. The quality of God is holiness. Our topic today is because we going to discuss about that. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் பரிசுத்தராய் இருக்கிறார். அவருடைய மகிமையை அவருடைய பிரசன்னத்துக்குள்ள நம்ம கடந்து வரணும்னா நம்ம பரிசுத்தமாகணும். எப்படி பரிசுத்தமாக முடியும்? குமாரனாகிய கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாவங்கள் அற அவருடைய சமூகத்துக்குள்ள என்டர் ஆகணும். Entering into the presence of God. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா சுத்தம் யாவும் என்னிலிருந்து நீக்குமே. பாவி நீச பாவி நானையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ என்று சொல்லி பக்தன் பாடுகிறான். பாரும் தந்தையே என் உள்ளத்தை யாரும் காணா உள் அலங்கோலத்தை மனம் நொந்து நான் மருளுகிறேன். பரிசுத்தம் நான் கெஞ்சுகிறேன். இவரோடு சேர்ந்து நம்மளும் இந்த சில வரிகளை நம்ம சேர்ந்து பாடுவோமா? சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. பாவி நீச பாவி நானையா தேவா இரக்கம் செய்ய ஆண்டவரிடத்துல கேட்போம். ஆண்டவரே நான் பாவி நீச பாவி ஆண்டவரே எனக்கு உடைய இரக்கம் தேவை மாட்டீரோ. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே ஆரூபியே வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ வாரீரோ ஆரூபியே வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ. பாரும் தந்தையே இந்த உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை. பாரும் தந்தையே இந்த உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை மனம் நொந்து மருளுகிறேன். பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். மனம் நொந்து மருளுகிறேன். பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே ஆரூபியே வேளையில் அடிய நெஞ்சம் வாரீரோ வாரீரோ ஆரூபியே வேளையில் அடிய நெஞ்சம் வாரீரோ. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே
என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. என் ஜீவன் எல்லை எங்கிலும் நான் எங்க போகிறனோ வருகிறனோ பரிசுத்தம் என எழுதும். என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே ஆரூபியே. வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ வாரீரோ ஆரூபியே. வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ ஆரூபியே. வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ வாரு. அப்படி கண்களை மூடி நம் கர்த்தரை ஆராதிப்போமா. ஆண்டவரே, இந்த வேளையில எங்களுடைய நெஞ்சத்துல வாங்கப்பா, எங்களுடைய இருதயத்துக்குள்ள கர்த்தனை கடந்து வருவீராக. உம்முடைய மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே நாங்கள் கடந்து வர ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே நாங்கள் உள்ளே வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஓ, உள்ளே அழைத்து செல்லும் உங்க பிரசன்னத்தால் நிரப்பிடும். பாடுவோமா? உள்ளே அழைத்து செல்லும் உங்க பிரசன்னத்தால் நிரப்பிடும். உள்ளே அழைத்து செல்லும் உங்க பிரசன்னத்தால் என்னை நிரப்பிடும். உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். உந்தன் பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவிடும். உந்தன் பரிசுத்த இரத்தத்தினாலே தூய்மையாக்கிடும். உள்ளே அழைத்து செல்லும். அப்படியே கண்களை மூடி நாம் கர்த்தரை ஆராதிப்போம். ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ள நம்ம கடந்து வருவோம். உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னை அழைத்து கொண்டு போங்க ஆண்டவரே. உடைய பரிசுத்த இரத்தத்தினால என்னை நீங்க நிரப்புங்கன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து நாம் கேட்போமே. வேதம் சொல்கிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தர். அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிறவர். அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்படாவிட்டால் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே போக முடியாது. ஆண்டவர் சமூகத்துக்குள்ளே போய் அவரை ஆராதிக்க முடியாது. ஆகவே நம்முடைய இருதயங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, நான் உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளே கடந்து வருகிறேன், உம்முடைய மகிமைக்குள்ளே நான் கடந்து வருகிறேன். சேர்ந்து சொல்லுவோமா? உள்ளே அழைத்து செல்லும் உம் பிரசன்னத்தால் நிரப்பிடும். உள்ளே அழைத்து செல்லும் உம் பிரசன்னத்தால் நிரப்பிடும். உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். சேர்ந்து பாடுவீங்களா? உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். உந்த
உந்தன் பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவிடும். உந்தன் பரிசுத்த இரத்தத்தினாலே தூய்மையாக்கிடும். உள்ளே அழைத்து செல்லும் உந்தன் பிரசன்னத்தால் நிரப்பிடும். உள்ளே அழைத்து செல்லும் உங்க பிரசன்னத்தால் நிரப்பிடும். மகிமை காண்பித்திடும். உம்மை போல் மாற்றிடும். உள்ளே அழைத்து செல்லும். உள்ளே அழைத்து செல்லும் உங்க பிரசன்னத்தால் நிரப்பிடும். உள்ளே அழைத்து செல்லும். உள்ளே அழைத்து செல்லும் பிரசன்னத்தால் நிரப்பிடும். உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். உங்க பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவுமே. என்னை கழுவிடும். உம் பரிசுத்த இரத்தத்தினாலே தூய்மையாக்கிடும். உள்ளே அழைத்து செல்லும் உங்க பிரசன்னத்தால் நிரப்பிடும். உள்ளே அழைத்து செல்லும் உங்க பிரசன்னத்தால் நிரப்பிடும். மகிமை மகிமை காண்பித்திடும். உம்மை போல் மாற்றிடும். உள்ளே அழைத்து செல்லும் உம் பிரசன்னத்தால் நிரப்பிடும். உள்ளே அழைத்து செல்லும். உள்ளே அழைத்து செல்லும் உம் பிரசன்னத்தால் நிரப்பிடும். ஆவியானவரே, மாலை வேளையிலே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். We want to give all honor, glory and praises to your matchless name. Thank you Jesus for your love. உம்முடைய அன்பிற்காய், உம்முடைய இரக்கத்திற்காய், ஆண்டவரே உம்முடைய மகா பெரிய தயவிற்காய் நாங்கள் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற என் ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தராகிய தெய்வமே, அப்பா இந்த மாலை வேளையிலே உம்மை நாங்கள் பார்க்கட்டுமே. உம்முடைய முகத்தை நாங்கள் பார்க்கட்டுமே. ஓ ஜீசஸ், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும்.
சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லாரும் சேர்ந்து உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் நீரே பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவரவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவரிவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முழங்கிடும் இவருக்கு முன். எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். துதி கன மகிமைக்கு பாத்திரரே, தூயவரே சுவை உயர்த்திடுவேன். சேர்ந்து சொல்லுமா, கைகளை உயர்த்தி. துதி கன மகிமைக்கு என் ஆண்டவர் நீர் பாத்திரரே, உம்மை மாத்திரம் நாங்கள் ஆராதிப்போம். ரெண்டு கைகள் உயர்த்தி. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரோ, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், நீரே பரிசுத்தர் பரிசுத்தரே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த ஆராதனையில பங்கெடுத்திருக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்யும்படியா நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? அந்த பரிசுத்தமான ஆண்டவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் ஆதியும் அந்தமுமானவர், அவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர், அவர் இருந்தவர், இருப்பவர், சீக்கிரமாய் வரப்போகிறவர், எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை உடையவர். எல்லா முழங்கால்களும் அவருடைய நாமத்திற்கு முன்பதாய் முடங்கும். அவருடைய
நாமத்திற்கு முன்பதாய் எல்லா நாவும் அறிக்கையிடும். துதிகன மகிமைக்கு அவர் பாத்திரர். அவர் தூயாதி தூயவரோ ஜீசஸ். அந்த தூயவரை தரிசிக்கும்படியாய், அந்த தூயவரை போற்றி பாடும்படியாய் அவர் சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய இருதயத்தை ஊற்றி ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நீர் மாத்திரம் உயர்த்தப்படுவீராக, உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. We give all honor, glory and praises to your matchless name. Father, we bless you, Lord. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். கர்த்தர் நல்ல நேரத்தை எங்கள் தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து பல மாதங்கள் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே இந்த COVID-19 நாங்கள் செபித்து கொண்டு வருகிறோம். ஆண்டவரே சீக்கிரத்தில் ஆண்டவரே அதனுடைய வேக்சின்ஸ் வரப்போகிறது என்று சொல்லி இந்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. சீக்கிரத்தில் அந்த வேக்சின் கிடைத்து ஆண்டவரே இந்த பூமியில் இருக்கிற பல பகுதிகளில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே அந்த வேக்சினை பெற்றுக்கொள்வதற்கு நீங்க அனுகூலமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் செபிக்கிறேன். ஆண்டவரே இந்த வேக்சின் டெஸ்டிங்ல இருக்கிற சயின்டிஸ்ட்காக செபிக்கிறேன். அந்த பேனல்ல இருக்கிற டாக்டர்ஸ்க்காக, நர்சஸ்க்காக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே அந்த டெஸ்ட்டை ஆண்டவரே செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபை இருப்பதாக. ஆண்டவரே அந்த ரிசர்ச் டீம் மேல உம்முடைய கிருபை இருப்பதாக. அதுபோல ஆண்டவரே இதனுடைய ரிசல்ட்ஸை கம்பைன் பண்ணி அதனுடைய டெஸ்ட் ரிசல்ட்ஸை வைத்து ஆண்டவரே அதை மேனுஃபேக்சர் பண்ணுகிற ஆண்டவரே மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுகிறதுனால ஆண்டவரே அந்த குவாலிட்டியில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் வராதபடிக்கு ஆண்டவரே பணத்தாசையினாலே ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே அந்த நோக்கத்தில் செயல்படாதபடிக்கு ஆண்டவரே சேவை மனப்பான்மையோடு அவர்கள் செய்ய, மனசாட்சியோடு செயல்பட என் ஆண்டவர் நீர் அவர்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த வேக்சின் சீக்கிரத்தில் ஆண்டவரே பொதுமக்களுக்கு கிடைப்பதற்கும் ஆண்டவரே ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ்க்கு கிடைப்பதற்கும் கர்த்தர் நீர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன். அப்படி நீர் செய்ய போற மகா பெரிய கிருபை தயவுக்காயமாய் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அதுபோல ஆண்டவரே இந்த கோவிட்னால பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஆண்டவரே மிகுந்த வேதனையோடு கூட ஆண்டவரே உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிற, ஐசியூல இருக்கிற, வார்ட்ஸ்ல இருக்கிற, வென்டிலேட்டர்ஸ்ல இருக்கிற, எக்மோ மிஷின்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்காய் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில், நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தில் சுகம் அவர்கள் வாழ்க்கையில கடந்து வருவதாக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ்க்காக ஜெபிக்கிறேன். குறிப்பாக எங்கள் சபையில் இருக்கிற ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ்க்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாப்பீராக. நர்சஸ்க்காக ஆண்டவரே, லேப் டெக்னீஷியன்ஸ்க்காக ஆண்டவரே, இன்னும் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஒர்க் பண்ற ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ்க்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற துப்புர பணியாளர்களுக்காய், அவர்களுடைய குடும்பத்திற்காய் நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தருகிறோம். அதுபோல ஆண்டவரே அன்னோன் சோர்ஸ்ல இருந்து ஆண்டவரே இந்த கிருமிகள் பரவுகிறது என்று நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே இந்த ஃப்ரண்ட் லைன்ல இருக்கிற ஆண்டவரே அத்தியாவசியமான பொருட்களை வாங்குகிற, விற்கிற, வண்டி ஓட்டுகிற, வருகிற ஆண்டவரே பொது ஜனங்களோடு கூட ஆண்டவரே இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாக்கும்படியாய், அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே எங்கள் சபையை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்கள் சபையில் பெரிய காரியங்கள் நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒரு பெரிய எழுப்புதலை எங்கள் சபையில் நீங்க ஏற்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். குவைட்லையும் இந்தியாலையும் ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய நாம மகிமைக்கென்று நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்தியாவில் சீக்கிரத்தில் நாங்கள் ஆலயத்தை கட்டி எழுப்புவதற்கு தேவையான எல்லா விதமான ஆண்டவரே காரியங்களையும் நீர் ஏற்படுத்தி தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே எங்கள் சபையில் இருக்கிற ஆண்டவரே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற, வேதனையோடு கூட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கு நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் சந்திக்கும்படியாய், அவர்கள் தேவைகளை சந்திக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே குறிப்பாக ஆண்டவரே ராகுலை இழந்து அவர்கள் குடும்பம் தவிக்கிறது கர்த்தர் அறிந்திருக்கிறீர். மன ஆறுதலையும் சமாதானத்தையும் கர்த்தர் நீர் தருவீராக. ஆண்டவரே அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், மனுஷன் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, என்னுடைய சமாதானம் நான் தருவேன் என்று சொன்னீரே. சமாதானத்தை பிள்ளைகளுக்கு தாங்க. அதுபோல ஆண்டவரே சகோதரி மகாலட்சுமி, லிடியா
அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கணவனை இணைந்து பிள்ளைகளோடு ஆண்டவரே நிற்கிற அந்த பிள்ளைய ஆண்டவரே நீர் கரங்களை தொட்டு ஆசீர்வதித்து அவர்களை மென்மேலும் நீர் பாதுகாத்து வழி நடத்தும்படியாக உம்முடைய திருச்சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, உம்முடைய கிருபை கூட இருந்து அவர்களை நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் சபையில் வேலை செய்கிற ஆண்டவரே பிஸ்னஸ் பண்ணுகிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய வருமானத்தையும் கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்போ குறிப்பாக எங்கள் தேசத்தில் ஆண்டவரே இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே அந்த ஃபார்மர்ஸ் விவசாயிகளுடைய போராட்டத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். டெல்லியில் ஆண்டவரே இந்த விவசாய சட்டத்திற்கு விரோதமாய் ஆண்டவரே விவசாயிகள் ரோட்டில் இறங்கி குளிரில் இறங்கி போராடி கொண்டு இருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உமக்கு சித்தமானபடி ஒரு பெரிய விடுதலை நீர் தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த அரசியல் ஆண்டவரே வாதிகளுக்கு அப்பா உம்முடைய ஆண்டவரே கிருபையை தாங்கப்பா. ஆண்டவரே, சுமூகமாக இந்த காரியங்கள் நிறைவடைய ஆண்டவரே கர்த்தருக்கு சித்தமானபடி ஆண்டவரே இது நடைபெற உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஃபார்மர்ஸ்க்கு ஆண்டவர் விவசாயிகளுக்கு பாதகம் ஏற்படுத்துகிற எந்த சட்டத்தையும் என் ஆண்டவர் நீர் ரத்து பண்ணி போடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நீர் விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் பிள்ளைகளுக்கு தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இவ்வளோ நேரம் உங்களுடைய சமுதிரம் நாங்கள் கூடி இருந்து நாங்கள் ஜெபிக்க உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்களுடைய நாமத்தை உயர்த்தி பாட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் வேத வசனத்தை தியானிக்க கடந்து போகிறோம். என் ஆண்டவர் நீர் எங்களோடு கூட வந்து உங்களுடைய பிரசன்னத்தை எங்களுக்கு அளிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். பெரிய காரியங்களை செய்யுங்க, எங்களோடு கூட பேசுங்க. துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் ஒரு விஷயம் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வாரமும் இந்த ஞாயிறு மாலை ஆராதனையில் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக ஆண்டவர் சமூகத்தில் அவருடைய பிள்ளைகளாய் நாம் கூடி வந்திருக்கிறோம். வேதவசனம் சொல்கிறது, அவர் எப்பொழுதுமே நம்மோடு கூட பேசுகிற தெய்வம். இஸ் a God who speaks. யார் யாரெல்லாம் ஆர்வத்தோடு கூட என்னோடு பேசுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வராங்களோ அவருடைய இருதயத்தில் பேசுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். So we're going to ask God this evening to speak to us. இந்த மாலை வேளையில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாய் நம்ம ஆண்டவரை கண்களை மூடி நாம் கேட்போமா? பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, தூய ஆவியே, இந்த மாலை வேளையில உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து 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 நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த மாலை வேளையிலும் 22 வாரங்கள் நாங்கள் தொடர்ந்து இந்த வேத பகுதியை தியானித்து வருகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட என்னோடு கூட நீர் பேசும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, ஜனங்கள் உம்மை அறிந்து கொள்ள, நீர் யார் என்பதை புரிந்து கொள்ள கர்த்தர் நீர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளே நாங்கள் கடந்து வர
உடைய பிரசன்னத்தின் மகத்துவத்தை நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் இந்த மாலை வேளையில் எங்களுக்கு புரிய வைக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இப்படி செய்ய போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். துதிக மகிமையும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து தேசத்தில் இருந்து ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அவர்களை கானானுக்கு கொண்டு போகிற அந்த பயணத்தை 21 வாரங்கள் நம்ம படித்தோம். இன்றைக்கு 22வது வாரத்திற்குள்ளே கடந்து வருகிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? 32வது அதிகாரத்தில் பொற்கன்றுக்குட்டியை உண்டாக்கி ஆண்டவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டை கொடுத்தாங்கன்னு சொல்லி கடந்த 2 வாரங்களில் நம்ம படித்தோம். வாட் ஹேப்பன்ட்? They replaced God with something else in our hearts, in their hearts. அவர்களுடைய இருதயத்தில் இருந்த வேற ஒன்றை கடவுளுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வச்சாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அப்படி ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு விஷயத்தை நம்ம கடவுளுக்கு வைக்கும் பொழுது we go away from God. சில நேரங்களில் பொற்கன்றுக்குட்டியை நம்ம வச்சிருக்க மாட்டோம், ஆனால் பல ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் ஆண்டவருக்கு நம்ம வைத்திருப்போம். சென்ற வாரம் நம்ம என்ன பார்த்தோம்? அப்படி மனம் திரும்பிய மக்கள் தங்களுடைய பாவங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். Accept that you are sinful. நீ பாவம் செய்தாய் என்பதை நீ என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் பாவத்தோடு கூட ஒரு மனிதன் வாழ்வான் என்று சொன்னால் he is alienated from God. அவன் ஆண்டவரோடு கூட இருக்கிற தொடர்பில்லாமல் போகிறான். தொடர்பு அருந்து போகிறது. ஏன்னா ஒரு மனிதன் பாவத்தை தொடர்ச்சியாய் செய்து கொண்டே இருக்க முடியாது. he has to come in restoration. அவன் ஒப்புரவாக வேண்டும். ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்த போது மோசேயினிடத்தில் அவர்கள் ஒப்புரவாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை அழைக்கிறார். you have to come in restoration. ஆண்டவரோடு கூட அவருடைய பிரச்சனத்தில் வந்து ஒப்புரவாக வேண்டும், பாவங்களை அறிக்கையிட வேண்டும். அடுத்தது பாவத்தை உணர்ந்து மனம் திரும்ப வேண்டும். சென்ற வாரத்தில் நம்ம பார்த்தோம். they have to repent. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாவம் செய்து ஆண்டவரை மறுதலித்து ஆண்டவருடைய மனதை வேதனைப்படுத்தும் பொழுது நம்ம ஆண்டவரிடத்திலிருந்து தூரப்படுத்தப்படுகிறோம். ஆனால் நான் மனம் திரும்பி என் பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவரிடத்திலே நான் என்னுடைய இருதயத்தை சரி செய்யும் போது ஐ கம் க்ளோசர் டு காட். நான் ஆண்டவருடைய அருகாமையிலே இழுக்கப்படுகிறேன். ஐ கம் க்ளோசர் டு காட் when I repent. மனம் திரும்பும் பொழுது. இந்த வார்த்தை கிரேக்க மொழியில் ரொம்ப அழகா இருக்கும். இந்த கிரேக்க வார்த்தை என்னுடைய பேர் வந்து மெட்டனோயா, ரிபென்டன்ஸ். மெட்டனோயானா என்னன்னா ஒரு 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 டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கிறவங்க அப்படியே யூட்டர்ன் அடிச்சு திரும்பி வருது. அதுதான் மெட்டனோயா. அப்படியே செஞ்சிட்டு இருக்கிறதுல இருந்து அப்படியே மாறுறது, கொஞ்சம் கொஞ்சமா மாறுறது இல்லை. இட் இஸ் கம்ப்ளீட்லி இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன். பாவத்தை அப்படியே விட்டுட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்பது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு 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 மனம் திரும்புதலை ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். why? Because நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் பாவத்தை விரும்பாதவர். அவரால் பாவத்தை பார்க்க முடியாது. By nature he cannot tolerate sin. ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ரிப்பெண்ட் பண்ண சொன்னார். இந்த ரிப்பெண்டன்ஸ்ல ரொம்ப முக்கியமா ஜனங்க செஞ்சது என்னன்னா தங்களுடைய ஆபரணங்களை கழட்டினார்கள். ஆண்டவர் கழட்ட சொல்றாரு. This is not the time of rejoicing. இவன் பொன்கன்று குட்டியை வச்சுட்டு அந்த பொன்கன்று குட்டிக்கு முன்னாடி ரிஜாய்சிங் பண்ணிட்டு இருந்தான். அவன் விளையாடி கொண்டிருந்தான். அவன் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து கொண்டிருந்தான். ஆண்டவர் சொல்கிறார், பாவம் செய்கிற மனுஷன்
பாவத்தில் சந்தோஷப்பட்டு களி கூறக்கூடாது. அவன் பாவத்தினாலே அவனுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற அந்த இழுக்கை போக்குவதற்கு he has to mourn and repent. அவன் கண்ணீர் வடித்து அழுது ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புரவாக வேண்டும். யோவான் சொல்கிறார், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனால் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நமக்கு பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. அப்ப பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புரவாக வேண்டும். அநேக நேரங்களில் கிறிஸ்தவர்களாகிய நாம் பல நேரங்களில் ஆண்டவரை மறுதலிக்கிறவர்களாய் நம்ம இருக்கிறோம். சில நேரங்களில் ஆண்டவரை விட்டு தூரம் போகிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரை விட்டு பல நேரங்களில் நம்ம போகிறவங்களாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால கர்த்தர் நம்மை திரும்ப கொண்டு வருகிறார். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உதவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உறவாத என்னில் நீர் உறவானீரப்பா, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. இப்போ வாட் இஸ் ஹேப்பனிங் when I repent, when I come closer to God, நான் மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் வரும்பொழுது I get the grace of God in my life. ஆண்டவர் சமூகத்தில் போய் மனம் கசந்து அழுது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து நம்ம ஒப்புரவாக வேண்டும். That gives you a clear conscience. நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும், அப்ப நான் பாவங்களை அறிக்கை செய்வதனால் மாத்திரமே ஆண்டவர் என்னை மன்னிக்கிறாரான்னு கேட்டா இல்ல. எத்தனை பாவத்துக்கு நீங்க மன்னிப்பு கேட்பீங்க? நிறைய பாவம் தெரிஞ்சு செய்வோம், நிறைய பாவம் தெரியாம செய்வோம். You will not be able to ask forgiveness for every sin that you are committing. ஆனா சில விஷயங்களை நான் செய்யும் போது என் மனசு ரொம்ப உறுத்தும், நான் ரொம்ப வேதனை அடைவேன். ஆண்டவரை விட்டு தூரம் போன ஒரு ஃபீலிங் எனக்குள்ள வரும். when and that has to be made right. அது ஆண்டவர் சமூகத்தில் போய் அது சரி செய்யப்பட வேண்டும். அந்த கான்ஷியன்ஸ் கிளியர் ஆக்கணும். அப்ப ஆண்டவருடைய கிருபையை நான் பெற்றுக்கொள்கிறேன். அடுத்தது மூன்றாவது பார்த்தோம் நம்ம போன வாரம். மோசே என்ன செய்கிறான்? யாத்திராகமம் 33வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் மோசஸ் லீட்ஸ் தி நேஷன் இன் வர்ஷிப். அவன் இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரையும் ஆராதனைக்குள்ள நடத்துகிறான். ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது, பாவத்தினால் அவன் கட்டப்பட்டிருக்கும் பொழுது, அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிற மனுஷன் என்ன செய்வான்? ஆண்டவர் சமூகத்தில் போய் ஆண்டவரை ஆராதிப்பான். He will go to the presence of God and worship God. Jesus. நீங்களும் நானும் ஆண்டவர் ஆராதிப்பீங்களா? நம்ம ஆண்டவர் ஆராதிப்போம் எந்த சூழ்நிலையிலும். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன்.
என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பிரியும் வரை நான் ஆண்டவரை ஆராதிப்பேன் என்று பக்தன் பாடுகிறான். இங்க மோசே மொத்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வந்து அவர்களை ஆராதனைக்குள்ளே நடத்துகிறான். They came and they started worshiping God. ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் அங்க கடந்து வரும். இன்றைக்கு நாம் அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். What happens when the people of God worships? தேவ ஜனங்கள் ஆராதிக்கும் பொழுது தங்களுடைய பாவங்களை ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை செய்து அவர்கள் ஆண்டவர் சமூகத்துக்குள்ளே கடந்து வரும் பொழுது என்ன சம்பவம் நடக்கிறது? மோசே எதை வாஞ்சித்தான், எதை மோசே ஆசித்தான் என்று சொல்லி இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். 12வது வசனம் 33வது அதிகாரம் இப்படி சொல்கிறது: மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்றும் என் கண்ணில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. ஆண்டவர் இடத்தை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று நீர் சொன்னீர், ஆனா உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்திருக்கிறது என்று நீர் சொன்னீரே ஆண்டவரே, நீர் சொன்னதுண்டே என்று ஆண்டவரை பார்த்து கேட்கிறான். when this is the heart of the worshipper. ஆண்டவர் இப்ப நிறைய நேரங்கள்ல ஆராதனை என்பது இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஆராதனை என்பது மியூசிக் இல்லை. Worship is not about singing. Worship is not about getting emotions. Worship is not about lights. Worship is not about smoke machines. Worship என்னன்னா இங்க நீங்க பாருங்களேன், மோசே ஆண்டவரை ஆராதித்ததற்கு அப்புறம் சொல்றான், a person's heart is connected to God in worship. ஒரு மனுஷன் ஆண்டவர் ஆராதிக்கிறான்னா அவனுடைய இருதயம் ஆண்டவரோடு கூட கனெக்ட் பண்ணுது. அதுதாங்க வர்ஷிப். ஒரு வர்ஷிப் லீடரோட வேலை என்ன? அந்த வர்ஷிப் லீடர் ஜனங்களை ஆண்டவரோடு கனெக்ட் பண்றவனா இருக்கணும். ஜனங்களை தன் பக்கம் இழுக்கிறவன் இல்ல வர்ஷிப்பர். the worship leader ஜனங்களை அப்படியே ஆண்டவர் பக்கமாய் திருப்புகிறவன் தான் வர்ஷிப் லீடர். ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீரே, இந்த ஜனங்களை நீர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீரே, எனக்கு கிருபை தருவேன் என்று நீர் சொல்லி இருக்கிறீரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் வர்ஷிப்ல உரையாடுகிறான். இன்றைக்கு நிறைய பேரு are we communicating to God in worship? நம்முடைய இருதயம் ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றப்படுகிறதா? உங்களுடைய இருதயம் ஆண்டவரோடு கனெக்ட் ஆகப்படுகிறதா? இல்ல ஒரு மியூசிக்கை என்ஜாய் பண்ணுகிற ஒரு வர்ஷிப் கல்ச்சருக்குள்ள வந்திருக்கிறோமா? இன்னைக்கு நிறைய அப்படிதான் கல்ச்சர்ல இருக்கிறோம். பயங்கரமான ஸ்மோக் மிஷின்ஸ், லைட்டிங்ஸ்லாம் போட்டு, டிஸ்டார்ஷன் போட்டு, ஹெவி மெட்டல் போட்டு, மியூசிக் போட்டு, they worship God, but our people's heart, is it connected to God? ஆண்டவருடைய இருதயத்தோடு கூட இவன் இருதயம் கனெக்ட் பண்ணுதா? இவன் ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஃபீல் பண்றானா இல்ல பேஸை ஃபீல் பண்றானா? Is he enjoying the music? Is he worshiping the worship leader? Or is he connected to God? அவன் ஆண்டவரோடு கனெக்ட் பண்ற நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம வர்ஷிப்பை பத்தி படிக்கிறோம். What happens when you worship God? You get connected to God. ஆண்டவரோடு எனக்கு தம்பி தங்கச்சி, நீ வந்து பல வர்ஷிப் லீடரையும் மியூசிஷியன்ஸும் பார்த்து ஓடுறதை நிறுத்திட்டு ஆண்டவர் சமூகத்தில் உன்னை கனெக்ட் பண்ற வர்ஷிப் லீடர் கிட்ட போ. Are you connected to God? ஆண்டவரோடு கூட நீ கனெக்ட் ஆகப்படுகிறாயா? ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரோடு கூட பேசுகிறாயா? ஆண்டவரோடு கூட இடைப்படுகிறாரா?
13வது வசனத்துல மோசே சொல்கிறான், உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதர்க்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். அடுத்தது, a person who worships God will go to the presence of God and he will speak for his people. ஜனங்களுக்காய் ஆண்டவரிடத்துல பரிதபிக்கிறவன் தாங்க worship leader. He goes to worship God and he cries out in the presence of the Lord. ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று கண்ணீர் வடித்து கதறி அழுது ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறான் மோசே. ஆண்டவரே, இந்த ஜனம் உம்முடைய ஜனம் ஆண்டவரே, இவர்கள் உம்முடைய ஜாதி, இந்த மக்களை நீர் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்குள்ள திருப்பிக் கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் போய் பார்க்கிறான். ஆண்டவர் சமூகத்தில் ஜனங்களுக்காய் பரிதபிக்கிற ஒரு காரியத்தை இங்கே நம்ம பார்க்கிறோம். நம்மள எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? when you go to the presence of, நிறைய பேர் ஆண்டவர் பிரசன்னத்துக்குள்ள போகும்பொழுது ரொம்ப சுயநலமா பேசுவாங்க, சுயநலமா டிசைட் பண்ணுவாங்க, சுயநலமான காரியங்களை எதிர்பார்ப்பாங்க. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும், என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், நான் நல்லா இருக்கணும், என் ஃப்ரெண்டு நல்லா இருக்கணும், என் வீடு நல்லா இருக்கணும், எனக்கு இது நல்லா இருக்கணும், அது நல்லா இருக்கணும். இங்க மோசேக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்களை என்கிட்ட விட்டு நான் இந்த ஜனங்களை அழித்து போடுகிறேன், உன்னை கொண்டு நான் ஒரு பெரிய ஜாதியை உருவாக்குவேன். ஆனா இந்த worship leader சொல்றான், ஆண்டவரே வேணாம்ப்பா, என் பேரை வேணா நீங்க எடுத்துருங்க, ஆனா இந்த ஜனங்களுக்கு மனம் இருங்குங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் திறப்பின் வாசலில் நிற்கிறவன் தான் worship leader. Worship leader goes to the presence of the Lord. ஆண்டவர் சமூகத்தில் போய் ஜனங்களுக்காய் பரிதபிக்கிறவன் worship leader. அதுதாங்க ஆராதனை. ஆராதனைன்னு சொன்னா என்னன்னா, அது ஆண்டவர் சமூகத்தில் இருதயங்களை ஊற்றுகிறது, இருதயங்களை நொறுக்கிறது. யூசுவலாவே ஆராதனையில் ஆர்ப்பாட்டம் இருக்கக்கூடாதுங்க, ஆராதனையில் அர்ப்பணிப்பு இருக்கணும். there is no, என்ன சொல்றது, இப்ப ஆராதனை என்ஜாய்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட்ல இருக்குது. It is not enjoyment and entertainment. It should break your heart. உன்னுடைய இருதயம் உடைக்கப்படணும், ஆண்டவர் உன்னோடு கூட பேசணும், நீ ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணரணும். அதுதான் ஆராதனை, அதுதான் ஆண்டவர் நமக்கு செய்கிற காரியம். 14வது வசனம், இந்த வசனம் ரொம்ப அழகான வசனம். ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்கிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த வசனத்துல நம்ம கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ண போறோம். நல்ல கவனிங்க, யாரை பார்த்து ஆண்டவர் இந்த வசனங்களை சொல்கிறார்? மோசேயை பார்த்து சொல்றார். நம்ம வீடுகள்ல, கார்ல, பைக்ல எல்லாம் நிறைய பேர் வசனம் போட்டிருப்பாங்க, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். My presence shall go with thee. I shall give you peace. நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். எல்லாருக்கும் முன்னாடி ஆண்டவர் பிரசனம் போகுமா? அவன் எவனா இருந்தாலும் மொல்ல மாதிரி கேப் மாதிரி முன்னாடி எல்லாம் போகுமா? போவாது. யாரை பார்த்து? இங்க ஆக்சுவலா இஸ்ரவேல் ஜனங்கள் கூட ஆண்டவருடைய பிரசனம் போகல. நான் வரமாட்டேன்னு சொல்றாரு. என் பிரசனம் இருக்காது, நான் முன்னால் சொல்ல மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆனா இங்க மோசே ஆண்டவரை பார்த்து ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டது என்னவென்று சொன்னால், மறுபடியும் ஆண்டவர் ரீஐட்ரேட் பண்ணி சொல்றார் இந்த இடத்துல, என்னுடைய சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். யாருக்கு முன்னாடி? A person who is committed to the Lord. எந்த ஒரு மனிதன் ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறானோ, அவன் வாழ்க்கையில தான் ஆண்டவருடைய பிரசன்னம் முன்னாடி போகும். ஆண்டவருடைய பிரசன்னம் முன்னாடி போகும்னா என்ன அர்த்தம்? அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் வழி நடத்தி செல்வார். மோசேயை பார்த்து சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்னாடி செல்லும். அப்படின்னா இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு நான் என் கார்ல எழுதி போட்டுக்கிட்டு அப்படியே முன்னாடி போலாமா? அப்ப என் கார் முன்னாடி ஆண்டவர் போறாரா? போக மாட்டார். உன் வழி
ஆண்டவருக்கு பிரியமானதாய் இருந்தால், நீ ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளையாய் வாழ்ந்தால், நீ அவருடைய சுத்தம் செய்கிறவனாய் இருந்தால், நீ ஆராதனை வீரனாய் இருந்தால், உன்னுடைய இருதயம் ஆண்டவர் சமூகத்திலே நொறுக்கப்பட்ட இருதயமாய் இருந்தால், நீ ஜனங்களை ஆண்டவர் அண்டை இழுக்கிறவனாய் இருந்தால், ஜனங்களுக்காய் பரிதபிக்கிறவனாய் இருந்தால், உன் வாழ்க்கையில் ஆண்டவர் சமூகம் உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் போகும். இல்லைன்னா போவாது. If you want to claim this blessing, then you will have to read the context. யாருக்கு சொன்னாரு? மோசேக்கு சொன்னார். என்ன சூழ்நிலையில சொன்னார் தெரியுமா? மோசே ஆண்டவர் சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி அழுகிறான். இருதயத்தை ஊற்றி ஆண்டவர் சமூகத்தில் போய் சொல்றான், ஆண்டவரே, ஏசப்பா, கடவுளே, உம்முடைய பிரசன்னம் எனக்கு வேணும்பா, உம்முடைய பிரசன்னம் எனக்கு வேணும். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உன் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். ஆண்டவர் சமூகத்தை, அவருடைய பிரசன்னத்தை நாடுகிறவனாய் மோசே காணப்பட்டான். ஆண்டு சொன்னாரு, என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் சொல்லி சொல்றாரு, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். God is talking to you this evening. If you are committed to the Lord, கலங்கி போய் இருக்கிறியா, வேதனையோட இருக்கிறியா, ஆண்டவருடைய சித்தத்தை செய்து நன்மை செய்து தீங்கு அனுபவித்துக் கொண்டு இருக்கிறாயா, உன்னைய பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். 15வது வசனத்துல இப்படி எழுதி இருக்கிறது. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடே கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். இந்த வசனத்தை படிக்கும் போது நான் ஆச்சரியப்பட்டு போனேங்க. சொல்றான், if there is no presence of God, ஆண்டவரே உம்முடைய சமூகம் எங்க வாழ்க்கையில இல்லைன்னா எனக்கு எதுவுமே வேணாம்பா. Are you able to say that? என் வாழ்க்கையினுடைய ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி இஸ் த பிரசன்ஸ் ஆஃப் காட். நான் எங்கே சென்றாலும் என் ஆண்டவர் எனக்கு முன்பதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மோசே சொல்றான். பாருங்களேன், what a deep devotion this fellow has for God. ஆண்டவருக்காய் எப்படி ஒரு பக்தி வைராக்கியம் வைத்திருக்கிறான். சொல்றான், எந்த சூழ்நிலையிலையும் நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேணாம்பா, நீங்க இல்லாத ஒரு பயணம் எனக்கு வேண்டாம், நீங்க இல்லாத ஒரு திருமணம் எனக்கு வேண்டாம், நீங்க இல்லாத ஒரு 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 வியாபாரம் எனக்கு வேண்டாம், நீங்க இல்லாத உயர்வு எனக்கு வேண்டாம், நீங்க இல்லாத சந்தோஷம் எனக்கு வேண்டாம், நீங்க இல்லாம எதுவுமே வேண்டாம்னு சொல்றான். நான் இங்கேயே வனாந்தரத்துல இருந்து செத்து போறேன், ஆனா உங்க பிரச்சனை இல்லாம எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. A person who worships God will say that. ஆண்டவரை ஆராதிக்கிற இருதயத்தை உடைத்து ஊற்றுகிற மனுஷன் என்ன தெரியுமா சொல்லுவான்? ஆண்டவரே உங்களுடைய பிரச்சனை இல்லாம எனக்கு எதுவுமே வேணாம், காசு வேண்டாம், உடல் சுகம், சரீரத்துல பலன் வேண்டாம், எல்லாம் எனக்கு கொட்டி கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம், உங்களுடைய பிரச்சனை மாத்திரம் எனக்கு போதும். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் பிரசன்னம்
பிரசன்னம், தேவ பிரசன்னம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், 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 தேவ பிரசன்னம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை முழு மனதோடு கூட முழு ஆத்மாவோடு கூட வாஞ்சிக்கிறவனாய் இருந்தான். எனக்கு எதுவுமே வேணாம் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் மாத்திரம் எனக்கு போதும். 16வது வசனம், எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோடு கூட வருவதினால் அல்லவா? இப்படி பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். How do I know, Lord? எப்படி நான் அறிந்து கொள்வது? உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்தது என்று நான் எப்படி அறிந்து கொள்வது? போசே ஆண்டவரை பார்த்து கேட்கிறேன், ஆண்டவரே நான் எப்படிப்பா அறிந்து கொள்வது உம்முடைய கிருபை என்னோடு கூட இருக்கிறது என்றது என்பதை நான் எப்படி அறிந்து கொள்வது? ஒரே ஒன்று தான் அறிந்து கொள்ள முடியும். You are there in the every walk of my life. நான் நடந்து போகிறது வனாந்திரம். நான் இருக்கிற ஸ்டேட் உடைக்கப்பட்ட ஸ்டேட். நான் ரொம்ப கஷ்டத்தோடு கூட கண்ணீரோடு கூட என் வாழ்க்கையை கடந்து வந்துட்டு இருக்கிறேன். என்ன நீ அந்த ஒரு சூழ்நிலையில இருந்து கேட்டுட்டு இருக்கிறேன். மோசே அதான் சொல்றான், ஆண்டவரே நான் எப்படி உம்முடைய கிருபை என் வாழ்க்கையில இருக்குது, நான் எப்படி ஆண்டவரே புரிந்து கொள்வது? How can I know that you are coming with me? என்னோடு கூட நீர் வருகிறீர் என்பதை நான் எப்படி புரிந்து கொள்வது? மோசே சொல்றான், ஆண்டவரே நீர் என்னோடு கூட வருகிறதுனால் மாத்திரமே, நீர் என்னோடு கூட வருகிறதுனால நீ என்னோடு கூட வருகிறதுனால் தானே தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தீனம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தீனம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு இருப்பான், அது போதும் என் வாழ்விலே. சொல்லுங்களேன் சேர்ந்து, அன்பான தேவன் என்னோடு இருப்பான், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தீனம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தீனம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். ஆண்டவருடைய கிருபையே உங்க வாழ்க்கையில எப்படி உணர்ந்து கொள்வது? வர்ஷிப்பர் சொல்றான், அவருடைய பிரசன்னத்தினால் உணர்ந்து கொள்வது. ஆண்டவருடைய பிரசன்னம் என்ன செய்தான்? அவனை அப்படியே மூடிக்கொள்கிறது. ஆண்டவருடைய பிரசன்னம் அவனை வழி நடத்துகிறது. ஆண்டவருடைய பிரசன்னம் அவனோடு கூட கடந்து வருகிறது. கண்ணீரோடு கூட, கவலையோடு கூட, வேதனையோடு கூட, வியாகுலத்தோடு கூட, இழப்புல, வியாதியில, கவலையோடு கூட, திக்கு தெரியாம என்ன செய்வதென்று அறியாமல் ஒருவேளை நீ காணப்படலாம். ஆனா ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, என் சமூகம் உன்னோடு கூட கடந்து வரும். My presence will go with thee. ஆண்டவர் மோசே சொல்றான், ஆண்டவரே நீர் என்னோடு கூட வாங்க.
17வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்றார். ஜீசஸ் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். நீ சொன்னபடியே நான் உனக்கு செய்றேன். இந்த வாயின் வார்த்தை இருக்குல்லங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. இவன் ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே நீர் என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீரே. ஆண்டவர் சொன்னாரு, எஸ் ஐ வில் டு இட். வாக்குத்தத்தங்களை பிடித்து ஆண்டவரிடத்தில் கேட்கிறான். வேத வசனத்தின் வாக்குத்தத்தங்களை பிடித்து நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே நீர் இப்படி சொல்லி இருக்கிறீரே, நீர் இப்படி செய்வேன் என்று சொன்னீரே, செய்யுங்க. ஆண்டவர் சொன்னார், எஸ் ஐ வில் டு அக்கார்டிங் டு இட், பிகாஸ் இட் இஸ் ஆன் மை வில். என்னுடைய சித்தத்தின்படி நீ கேட்கிறபடினாலே அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்ததுன்னு சொல்லிட்டு உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். இந்த பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன்னா என்ன அர்த்தம்னா, ஐ நோ யூ பை பர்சன். உன்னை எனக்கு பர்சனலா தெரியும் கர்த்தர் சொல்ற. ஒருவேளை நீ கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு கூட நீ இதை கேட்டுட்டு இருக்கலாம். ஒருவேளை எனக்கு என் கஷ்டம் ஆண்டவருக்கு தெரியுமா, நான் கடந்து போகிற பாதைகள் ஆண்டவர் அறிந்துதான் இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், நீ கடந்து போகிற பாதையை ஆண்டவர் நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறார். சொல்றார், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். பெயர் சொல்லி அழைத்த உன் தேவன் அவர் உண்மை உள்ளவர். பெயர் சொல்லி அழைத்த உன் தேவன் அவர் உண்மை உள்ளவர். தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். உன் தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். உன் தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். மலைகள் எல்லாம் வழிகளாகும், உன் பாதைகள் உயர்த்தப்படும். மலைகள் எல்லாம் வழிகளாகும், உன் பாதைகள் உயர்த்தப்படும். வாலாக்காமல் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். வாலாக்காமல் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். பெயர் சொல்லி அழைத்த உன் தேவன் அவர் உண்மை உள்ளவர். பெயர் சொல்லி அழைத்த உன் தேவன் அவர் உண்மை உள்ளவர். உன் தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். உன் தலையை அவர் உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். உன்னோடு கூட நான் வருவேன், என் பிரச்சனை உன்னோடு கூட போகும். இங்கே தான் ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்டே இங்கே நடக்குது. என்ன தெரியுமா, மோசே அன்யூஷுவலான ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்துல கேட்கிறான். அப்பொழுது அவன் 18வது வசனம், அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். He said, Lord, I know you are going ahead of me. எனக்கு தெரியும் என் முன்னாடி நீங்க போறீங்க. ஆண்டவரே உம்முடைய பிரச்சனை என்னை தாங்கி கொண்டு போகிறது என்று எனக்கு தெரியும். என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர் என்பது எனக்கு தெரியும். அப்பா, அப்படின்னா உம்முடைய மகிமையை எனக்கு காண்பிக்க ஆண்டவரே. He said, Lord, உம்முடைய பிரச்சனத்தின் வல்லமைய மகத்துவத்தை, அந்த மகிமையை நான் பார்க்கட்டுமே, அதை நான் பார்க்கணுமே என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கேட்கிறான். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே
பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. ஆண்டவர் சமூகத்துல சொல்வீங்களா, ஆண்டவரே உம்முடைய முகத்தை நான் பார்க்க வேண்டும், உம்முடைய முகத்தை நான் பார்க்கணும். மோசே சொல்றான், ஆண்டவரே I want to see your glory. ரொம்ப இம்பார்ட்டன்டான லெசன் என்ன தெரியுமா? ஆராதனையிலே ஆண்டவர் சமூகத்துக்குள்ள போறவன் என்னத்தை கேட்பான்? எனக்கு தாங்க ஆண்டவரே, எனக்கு இதை தாங்க ஆண்டவரே, எனக்கு அதை தாங்க ஆண்டவரேன்னு கேட்க மாட்டான். அவன் ஆண்டவரை பார்த்து சொல்வான், ஆண்டவரே I want to witness your glory. உம்மை நான் பார்க்க வேண்டும், உம்மை நான் தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் கேட்பான். What will a worshipper do? A worshipper will want to witness the glory of God. ஆண்டவர் சொல்றாரு, என்னை ஒருத்தனும் ஒரு காலம் பார்த்ததில்லடா, but yet I will show. அதுதான் the heart of the worshipper. ஒரு ஆராதனை வீரனுடைய இருதயம் என்ன தெரியுமா? அவன் ஆண்டவரை பார்க்கணும், ஜனங்கள் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று விரும்புவான். இன்னைக்கு இருக்கிற வர்ஷிப் லீடர் என்ன பண்ணுவாரு? லைட்டை போட்டு இவரை பார்க்கணும்னு காமிப்பாரு. கலரா ஃபிளிக்கரிங் லைட்டை போட்டு இவரு டான்ஸ் ஆடுவார். ஆனா உண்மையான வர்ஷிப் லீடர் மோசே என்ன தெரியுமா பண்றான்? He says, Lord, I want to see your glory. உம்முடைய பிரசன்னம் நான் பார்க்கணும், உம்முடைய பிரசன்னத்தை நான் பார்க்கணும். 19வது வசனம் ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பதாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சுத்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சுத்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையிலே ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நில்லு, என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பில் வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தால் உன்னை மூடுவேன், பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய் என்று என் முகமோ உனக்கு காணப்படாது என்றார். ஆண்டவர் சொல்றார், மோசே சொல்றான், ஆண்டவரே I want to see you, நம்முடைய மகிமையை பார்க்கலாம் சொல்ல. ஒருத்தனும் இதை கேட்டதில்லடா, ஒருத்தனும் இதை என்னைய பார்க்க முடியாது, என்னைய பார்த்தா அந்த இடத்திலே செத்து போகணும். If you see my glory, but I'll do something. நீ என்னைய பார்க்கணும்னு கேட்டல்ல, என்னுடைய சமூகத்தின் பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நீ கேட்டாய் அல்லவா? I will do one thing. உன்னால எவ்வளவு தாங்க முடியுமோ, உனக்கு எவ்வளவு கெப்பாசிட்டியோ அந்த அளவிற்கு என்னுடைய பிரசன்னத்தை, என்னுடைய சமூகத்தை, என்னுடைய மகிமையை உன்மேல் ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொன்னார். You know what happened? இந்த பூமியில ஒருவனும் ஆண்டவரை முகமுகமாய் தரிசித்ததில்லை. இந்த வர்ஷிப் லீடர் ஆண்டவரை பார்த்தாங்க, இந்த ஆராதனை வீரன் ஆண்டவரை நேருக்கு நேராய் பார்க்கிறான். ஆண்டவருடைய முகத்தை பார்க்கல, ஆனால் ஆண்டவர் கடந்து போகும் பொழுது அவருடைய மகிமையை பின்னாடியில இருந்து பார்க்கிறான். அடுத்த அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, இவன் மலையிலிருந்து கீழே இறங்கி வரான். மோசே இறங்கி வந்ததை அவன் கீழே இறங்கி வந்ததை அந்த ஜனங்கள் மோசேயின் முகத்தை பார்க்க முடியவில்லை. அவன் முகம் பிரகாசமாய் இருந்தது. Moses couldn't see the face of God and people could not see the face of Moses. மோசஸோட முகத்தை அவங்களால பார்க்க முடியல. ஏன்னா தேவனுடைய மகிமையின் பிரகாசம், தேவனுடைய வல்லமை அவன் தலையின் மேல, அவன் முகத்தின் மேல, அவன் சரீரத்தில் இறங்கி இருந்தது. And he saw the presence of E-minor. அவருடைய பிரசன்னத்தை எங்க பார்த்தா? கண்மலையின் வெடிப்பில் வைத்து அவனை கரத்தினால மூடினார். கண்மலையின்
வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீ. கண்மாலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீ. என்ன சொல்லி பாடுவே என் இதயவேந்தனே, உம்மை என்ன சொல்லி பாடுவே என் இதயவேந்தனே. உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவனுக்கு காண்பித்தார். அவருடைய மகிமையை மோசே பார்த்தான். Do you want to witness the glory of God? நீ ஆண்டவர் சமூகத்தில் உன் பாவங்களை அறிக்கை செய்து நீ ஆண்டவர் சமூகத்தில் உன்னை நீ ஊற்றி ஆண்டவர் சமூகத்துக்கு போனீன்னா you will see the glory of God. ஆண்டவர் உனக்கு வாக்குத்தத்தமா தராரு. ஒருவேளை நீ புரோக்கனா இருக்கலாம், நீ உடைக்கப்பட்ட பாத்திரமா இருக்கலாம், நீ கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, if you give your broken heart, நீ உடைக்கப்பட்ட இந்த வாழ்க்கையை ஆண்டவர் சமூகத்தில் கொடுத்தீன்னா அவருடைய மகிமையை காண்பதற்கு கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்துவார். கண்களை மூடுவோமா? நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்போம், ஆண்டவரே எனக்கு நீங்க உதவி செய்யுங்க, உன்னுடைய மகிமையை காண்பதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என்ன பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீரே, என் ஜனங்களை பெயர் சொல்லி நீர் அழைத்திருக்கிறீரே, எங்களை முன்குறித்திருக்கிறீரேப்பா. உம்முடைய பிரசன்னத்தை என் பிள்ளைகளுக்கு காண்பீங்க. உம்முடைய சமூகத்தின் வல்லமையினால எங்களை நீங்க நிரப்பும்படியா எங்களை சமூகத்தில் தருகிறோம்ப்பா. இன்றைக்கு நாங்கள் கேட்ட வார்த்தைகள் எங்கள் இருதய பலகையில பதிய என் ஆண்டவர் நீ கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். உமக்கென்று சாட்சி உள்ளவர்களாக இருதயம் உடைக்கப்பட்ட ஆராதனை வீரர்களாக எங்களை மாற்றுங்க. தேங்க்யூ ஜீசஸ். இருதயத்தை உமோடு கூட கனெக்ட் பண்ணுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த வாரம் முழுவதும் உடைய கிருபை எங்களோடு கூட வரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அன்பும் சகவாசம் நம் அனைவரோடும் கூட இயேசு கிறிஸ்துவின் வருகை நாள் பரியந்தம் கூட இருப்பதாக. ஆமென். என் இயேசு ராஜன் வருவார், என்னில் அடங்கா தூதர்களோடே, என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவார். என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவார். உலகில் நடப்பவை எல்லாம் அவர் வருகைக்கு உண்மையை கூறும். அவர் வருகை மிகவும் சமீபம், அவர் வரவை சந்திக்க ஆயத்தமா. உலகில் நடப்பவை எல்லாம் அவர் வருகைக்கு உண்மையை கூறும். அவர் வருகை மிகவும் சமீபம், அவர் வரவை சந்திக்க ஆயத்தமா. என் இயேசு ராஜன் வருவார், என்னில் அடங்கா தூதர்களோடே, என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவார். என்னை மீட்ட இயேசு ராஜன்
என்னை ஆளவே வருவார். ஹல்லேலூயா. நம்மை மீட்ட இயேசுராஜன் நம்மை ஆள வரப்போகிறார். இந்த வாரம் முழுவதும் கடினமான பகுதிகளில், ஆபத்தான பகுதிகளில் வேலை செய்கிற, வாகனத்தை ஓட்டுகிற உங்களோடு கூட கர்த்தர் இருப்பாராக. ஹாஸ்பிட்டல்ஸில், கடினமான இடங்களில், கொரோனா வார்ட்ஸில் வேலை செய்கிற உங்களோடு கூட கர்த்தர் இருப்பார். உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாப்பாராக. போக்கிலும் வரத்திலும் அவருடைய பிரசனம் உங்கள் முன்னே சென்று உங்களை, இன்றைக்கு நாம் கேட்ட வசனத்தின்படி, அவர் பிரசனம், அவர் மகிமையை பார்ப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தொடர்ந்து ஜெபியுங்கள். எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அநேகர் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் காரணிகளாய் மாறுங்கள். Thank you very much for joining with us today. May God bless you all.